சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் குருத்தோலை ஞாயிறிலே வாழ்த்தி ஆசரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி அவர் பிரயாணமாய் போனார். அப்படி போகிற வேளையிலே எருசலேமை அவர் கண்ட பொழுது, எருசலேமுக்கு அருகாமையிலே அவர் வரும் பொழுது, அங்கே எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் கலங்கி கண்ணீர் விட்டார். எருசலேமே, இன்றைக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். இப்பொழுதும் அது உனக்கு தூரமாய் இருக்கிறதே என்று சொல்லி கண்ணீர் விட்டார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவர் பாடுபட போகிறார், அவர் மரிக்க போகிறார், அவர் அவமானப்படுத்த போகிறார், அவமரிக்கப்பட போகிறார், அவர் கல்வாரி சிலுவிலே ஒப்பு கொடுக்க போகிறார், அவரை சிலுவிலே அறையப்படுவார் என்று அநேக விஷயங்கள் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவருடைய பாடுகளை குறித்து, அவருடைய அன்மனங்களை நிலைகளை சூழ்நிலைகளை குறித்து அவர் கலங்காதபடி எருசலேமை குறித்து, எருசலேம் இருக்கிற ஜனங்களை குறித்து அருமையானவர்களே அவர் கலங்குகிறார். எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சேட்டைகளின் கீழே சேர்த்து அழைத்து கொள்ளுகிற விதமாய் எத்தனையோ தரம் நான் உன்னை அழைத்தேன், உங்களுக்கோ வர மனதில்லாமல் போயிற்று என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இன்றைக்கு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கிடைத்த இந்த நாளிலாவது என் பிள்ளைகள் தங்களுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்வார்களா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்காவது தன் கோழி தன் குஞ்சுகளை தன் சேட்டைகளின் கீழே சேர்த்து அழைத்து கொள்ளுகிற விதமாய் நான் அழைத்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ தரம் அழைத்தேன், இன்னைக்கும் வர மனதில்லையே என்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உனக்காக ஆண்டவர் ஏக்கம் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மகிமையுள்ளவராய் இருக்கிறார், அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார், அவர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் இன்றைக்கு உன் வருகைக்காக, இன்றைக்கு உனக்காக இன்றைக்கு கண்ணீர் விட்டு அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீ வரமாட்டியா? இன்னைக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்க அறிந்து கொள்ளாம இன்னைக்கு சமாதான சீர்கேடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் அருமையானவர்களை கண்ணீர் வடிக்கிறார். எத்தனையோ தர அழைத்த இந்த அழைப்பைகள்லாம் நிராகரித்து இன்றைக்கு என்னை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து அழைக்கிறார். அவர் துதிக்கு பார்க்கிறார். இன்னைக்கு அவரை பின்தொடர்ந்து அங்கே எருசலேமுக்கு நேராய் அவர் போகும்பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்தொடர்ந்து அருமையானவர்களே, ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அவரை அருமையானவர்களை பாடி கீர்த்தனம் பண்ணார்கள், துதித்தார்கள், ஸ்தோத்தரித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்தொடர்ந்து இன்றைக்கு அவருடைய அன்பை நீங்கள் உணர்ந்து ருசித்து இன்றைக்கு அவரை மகிமைப்படுத்துவீர்களேயானால் ஆண்டவர் நிச்சயமா நீங்கள் இழந்த சமாதானத்தை உங்களுக்கு தருவார். 10 குஷ்டரோகிகளை ஒருவனை பார்க்கும் பொழுது அவன் திரும்பி வந்து உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திலே முகம் குப்புற விழுந்து தேவனை ஸ்தோத்தரித்தான், கர்த்தரை ஸ்தோத்தரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை துதிப்போம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதுதான் யோவான் 12ஆம் அதிகாரத்திலே பார்த்தோன்னு சொன்னா 13வது வசனத்திலே, குரு தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரிக்கும்படியாய் இன்றைக்கு அவரை நீங்க பின்தொடருங்க, அவருக்கு பின்னாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்படி நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது, நாம் ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மகிமைப்படுவார். நீங்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகளே கூப்பிடும் என்று சொல்லுகிறார். ஆக உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உங்கள் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்கள் அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
எத்தனையோ தரம் அழைத்தேன், உங்களுக்கோ வர மனதில்லை. ஆண்டவர் இன்னைக்கு அந்த மனதை உங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆக கர்த்தருடைய அழைப்பை ஏற்று அவர் அண்டையிலே நீங்கள் மனதார முழு மனதோடு சேர்ந்து அவரை நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது, ஒருமித்து உயர்த்தும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க, நீங்கள் மிகுந்த சமாதானத்தை அடைவீங்க. கர்த்தர் உங்களோடு